உணர்வு என்பது வேறு, குற்றம் என்பது வேறு. குற்றத்திற்கு தண்டனை உண்டு, குற்ற உணர்விற்கு தண்டனை உண்டா? உங்கள் ஆன்மாதான் அதற்கு தண்டனை தரும், உங்கள் வாழ்க்கை தான் அதற்கு தண்டனை தரும். இதை என்னால் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது, அண்ணா கரீனினாவை வாசிக்கிறேன், டால்ஸ்டாய், 36 மணி நேரங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் வெறும் பச்சை தண்ணி குடிச்சுக்கிட்டு வாசித்த இடத்திலிருந்து நகராமல் உட்கார்ந்து இருந்தேன். அந்த புத்தகத்தை வாசித்து முடித்து நான் என்னால் அண்ணாவில் இருந்து வெளியில் வரவே முடியவில்லை. அப்படித்தான் இருக்கும் புத்தகங்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்ற சுந்தரராமசாமியின் புத்தகம், ஆழிசூழ் உலகு என்கின்ற புத்தகம் ஜோடி குரூஸ் எழுதியிருக்கிறார். இறந்து போன பிரான்சிஸ் கிருபாவனுடைய கன்னி, வாசித்து கடந்து விடுங்கள். வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டிய பலவிதமான விளக்கங்களை இந்த புத்தகங்கள் நமக்கு தருகின்றன. நான் இப்படி யோசிக்கிறேன். சமீபத்தில் சல்மாவுடைய இரவு என்கின்ற ஒரு கதையை வாசித்து, ஏதோ ஒரு பழைய பத்திரிகை, அந்த பழைய பத்திரிகையில வந்திருந்தது. வாசிச்சுட்டுங்க, எப்படி அதை நான் உங்களுக்கு விளக்குவது? ஒரு பெண்ணினுடைய மனநிலையை அவள் வேறு ஏதோ ஒரு நிலையில கொண்டு வந்து அப்படி புரட்டி போட்டுட்டு போயிட்டா. ஒரு பொண்ணு இருக்காங்க, அவளுக்கு இரவு நேரத்தில் ஒரு கனவு போல் ஒரு உருவம் வருகிறது, அவளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறது. ஆனால் காலையில் எந்த சுவடும் இல்லை. எல்லோரும் அவளை பைத்தியம் என்கிறார்கள். கணவன் கூட இல்லாத போதுதான் அது வருகிறது. எல்லோரும் சொல்கிறார்கள், அந்த இடத்துல ஒருத்தன் தூக்கு போட்டு செத்துட்டான், அந்த மாதிரி தான் இருக்கு, அதனால் நாங்களே வேலையை அந்த இடத்த காலி பண்ணிட்டோம்னு கூட இருக்கிறவங்களாம் பேசுறாங்க. நான் ரொம்ப ஆழமா அதை படிச்சுட்டே போனேன். முழுக்க சொல்வதற்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். கணவனிடத்தில் சொல்கிறாள், கணவன் ஒரு சாடிஸ்ட், தான் வேண்டும் என்பதற்காக அவள் அப்படி செய்கிறாள் என்பதற்காக அவளை 10 நாள் 15 நாள் விட்டுட்டு போறான். வீட்டில் இருக்கக்கூடிய மாமியாரும் மதிப்பாள் இல்லை, சின்ன குழந்தை கையில வச்சிருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல, நெஞ்செல்லாம் திகிலோடு ஒவ்வொரு இரவும் அவள் கழிக்கிறாள். ஒரு கட்டத்தில் வேற வாய்ப்பே கிடையாது, யாரும் இவளுக்கு விடுதலை தரமாட்டார்கள் என்று முடிவு செய்துவிட்டு அவள் அன்றைக்கு ஒரு வேலையை செய்கிறாள். அப்படி முடிகிறது அந்த கதை. சரியா தவறா என்று நான் சொல்ல வரவில்லை. ஒரு கதை ஒரு பெண்ணினுடைய மனதை வாசிப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் துணை செய்யலாம் என்பதற்காக சொல்லுகிறேன். அவள் என்ன செய்கிறாள்? காலையில் எழுந்து குளிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அழகா உட்காந்து பாட்டு கேட்கிறாள். மனதிற்கு பிடித்த மலரை வாங்குகிறாள், பின்னி வச்சுக்கிறாள். குழந்தைய பால் கொடுத்து தூங்க வைக்கிறாள். சரியா மணி 6. இரவு உணவை எல்லாம் மாமியாருக்கு எல்லாம் எடுத்து வைத்து விட்டு, கணவன் வீட்டில் இல்லை, எடுத்து வைத்து விட்டு அந்த அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டு அந்த கனவு ஆணுக்காக காத்திருக்க தொடங்கினாள் என்று சொல்லி முடிக்கிறாள் அந்த கதையை. நான் பயந்து போனேங்க. ஒரு பெண்ணை அச்சுறுத்தாதீர்கள். அவளை அச்சுறுத்தினால், துன்புறுத்துவது வேறு, அச்சுறுத்துவது வேறு. அவளை அச்சுறுத்தினால் அவள் நீங்கள் விரும்பாத, நீங்கள் அதிர்ச்சிக்குள்ளாகின்ற எல்லா வேலையையும் இயல்பாக செய்ய தொடங்குவாள் என்று அந்த பெண் மனம் அந்த கதையில் சொல்லி முடிக்கிறது. என்னுடைய பாதத்தில் இருந்து நிலம் நவிழ்கிறது. இமயம் எழுதிய துபாய் மாப்பிள்ளை, முடிந்தால் படித்து விடுங்கள். ஒவ்வொரு கதையும் நமக்கு எதை சொல்கிறது? ஒவ்வொரு பாடமும் நமக்கு எதை சொல்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மனதை, இந்த உடலை, இந்த வாழ்க்கையை நான் எப்படி எதிர்கொள்வது என்பதனை எனக்கு கற்றுத்தருகிறது. அதனால் தான் வாசிப்பு பழக்கம் என்கிறோம். இளைஞர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல லிசனிங், ரீடிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது லேர்னிங், கற்றுக்கொள்வது. இந்த போதி மரம் நமக்கு இந்த உலகத்தின் ஏதோ ஒரு சூட்சுமத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு முறை நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பிரமாதமா இருக்குன்னு பேசிட்டேன். கோயம்புத்தூர்ல ட்ரெயின் ஏறுனா என் கோச்ல ஒருத்தர் வந்து நின்று கேட்கிறார், 75 ரூபா கொடுன்னு. என்ன இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினீங்களே,
ஆமாம், புக்கு வாங்கினேன். சரி, படித்தேன். நீங்கள் பேசினது தான் சூப்பராக இருந்துச்சு, புக்கில் ஒன்றும் இல்லை, என் 75 ரூபா கொடுங்கன்னு. அதனால் அடுத்தவர்களை வாசிக்க வைத்து நீங்கள் கேட்காதீர்கள், நீங்கள் படித்து கடந்து போங்க. இந்த கோனாறு, நாடாறு, செட்டியாறு யாரும் வேணாம், மூல நூலை படிக்க தொடங்குங்கள். ஒரு முறை புரியாமல் போகும், இரண்டாவது முறை புரியும், நிச்சயம் புரியும். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றில் 183வது பாடலில் சொல்கிறான், உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்பது நன்று. ஆசிரியர் இருக்கிறார்களா, அவர்கள் துன்பப்படுகிறார்களா, அவர்கள் துன்பப்படாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்து உருபொருள் கொடுத்து, நீ துன்பப்பட்டு சம்பாதித்த காசையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து, இதனால் எனக்கு என்ன பயன் என்று நீ கோபப்படாமல் குழந்தையே பெண்ணே படித்துக்கொள் என்கிறான் அந்த தலைவன். கடைசியா சொல்வான் பாருங்க, 4 வரியில முகத்தில் அறையிற மாதிரி சொல்லுவான், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே. என்ன அர்த்தம்? தாழ்ந்த ஜாதிங்கிறானா, நீ பொம்பளை அவ்வளவுதான்றானா, படிச்சிரு. படிச்சா எவெல்லாம் அப்படி சொல்லிட்டு சுத்துறானோ, அவெல்லாம் மேல மேலன்னு சொல்லிட்டு சுத்துறானோ, அவெல்லாம் உன் காலடிக்கு வந்துருவான். இப்படி சொல்கிறான் ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். நான் வாசிக்கிறேன், வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. நான் ஒரு வெளிச்சத்தை சொல்கிறேன், நான் பார்த்து படித்து உணர்ந்த ஒரு வெளிச்சத்தை உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன். இந்த மார்ச் 8 மகளிர் தினம்னு சொன்னோம்ல, இந்த மகளிர் தினத்துக்கு ஒரு தாற்பயம் உண்டு. என்ன தெரியுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும், அவர்களைப் போலவே 8 மணித்தியாலம் நாங்கள் வேலை செய்வோம் என்கின்ற போர் குரலுக்கு கிடைத்த பரிசுதான் மார்ச் 8 உலக மகளிர் தினம். அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கோல போட்டி, அழகி போட்டி. ஏங்க, போயிட்டு வர பொம்பளை பிள்ளைய குட்டிச்சவர் மேல ஏறி நின்று மார்க் போட்டானா அவனுக்கு பொறுக்கின்னு பேரு. அப்படிதானே? இந்த ஊர்ல வேற பேரா? சென்னையில் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே பேர் தானா? அதை விட கெட்ட வார்த்தை எதுவும் இல்லையா? மானமுள்ள தமிழர்கள் வாழுகின்ற இடமாயிற்று. போற வர பொம்பளை பிள்ளைக்கு மார்க் போடுறவன் அதே பொம்பளை பிள்ளைய தானப்பா மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு முன்னால் உட்காந்து மார்க் போடுற. அதுக்கு பேர் அழகி போட்டின்னு சொல்ற. அத மகளிர் தினத்தன்னைக்கு கொண்டாடுறாங்களே, என்ன பண்றது? சமையல் போட்டி. சமைச்சு சமைச்சது கூட நான் ஒன்று சொல்றேன், இவர் சொல்றார், பெரியார் சொல்கிறார், பெண் விடுதலை ஒன்றும் இல்லை, நீங்க இங்க கண்டிப்பா கிடைக்கும். பெண் ஏன் அடிமையானாள் ஒரு புக்கு குழந்தை. இளம் பெண்களுக்கு சொல்கிறேன், படித்து விடுங்கள். ஆண்கள் மிரள்கிறார்கள், படித்து விடுங்கள். நான் ஏன் அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்பதனை நான் புரிந்து கொள்கின்ற பொழுது அதிகார சக்திக்கு நான் சவாலாகிறேன். இவ்வளவுதான் சூட்சுமம். நான் ஒன்றை புரிந்து கொள்வது, பாருங்க, நான் சிலப்பதிகாரம் படிக்கிறேன். சிலப்பதிகாரத்திற்கு மையமாக வந்த கொற்றவை என்கின்ற நூலை வாசிக்கிறேன். ரெண்டுமே வாசிக்கிறேன். இளங்கோவின் கண்ணகி, ஜெயமோகனின் கொற்றவை, ரெண்டுத்தையும் நான் நிறுத்தி பார்க்கிறேன். ரெண்டுத்தையும் முடிஞ்சா படிச்சிருங்க. பூம்புகார் படம் கிடையாது, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை படிச்சு பாருங்க, 13 வரியில கதை முடிஞ்சிருச்சுங்க. தேரா மன்னான்னு ஆரம்பிப்பாவ, 13 வரி தான். நான் நிறைய சொல்லல, அப்படி ஒரு எடிட்டிங் பண்ணியிருப்பாரு இளங்கோ. இளங்கோலாம் சாதாரணமான ஆள் இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. இந்த நாட்டுக்கு என்னங்க பேரு? என்ன பேரு இந்த நாட்டுக்கு? அதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிறோமே, இந்த மாநிலத்துக்கு என்ன பேரு? சென்னை. நான் இருக்கிற ஊர். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இது தமிழ்நாடு.
சட்டப்பெயர் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றுதான் இதை குறிக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் எழுதுகிறான் இளங்கோ. அவன் கண்ணகியை படைக்கிறான். கண்ணகியை நான் பாத்திரமாக பார்க்கிறேன். ரொம்ப சூப்பரான பாத்திரம். அவ அந்த இதெல்லாம் வழக்குரை காதையெல்லாம் சூப்பருங்க. இந்த பெண்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சண்டை போடப்படாது. என்ன மேட்டரோ அதை பேசணும். நம்ம சண்டை போட்டு தான் சீரழிஞ்சு போறோம். ஆண்கள் சண்டை போட மாட்டாங்களே, சண்டை அப்பதான் ஆரம்பிக்கும். சூப்பரா சொல். கடைசியா நீ இப்ப என்னதான் சொல்ற? ஓ, இன்னும் ஆரம்பிக்கலையா? அவங்களுக்கு தெரியும் ரிசல்ட் ஓரியன்ட், நாம ப்ராசஸ் ஓரியன்ட். சண்டை போடுவோம்ல. கண்ணகி சண்டெல்லாம் ஒண்ணுமே போடல. நற்றிரம் படரா கொற்கை வெந்தே, இவ்வளவுதான் சொல்ற கெட்ட வார்த்தை. கல்வனை கோரல் கடும் கோன்மை அன்று, நற்றிடம் படரா கொற்கை வேந்தே, என்னுடையது மாணிக்கம் உடையறி. அவ்வளவுதான். மணி உடையறி தருக என தந்து தான் முன் வைப்ப. எடிட்டிங் பாருங்க எப்படி இருக்குது. 3 மணி நேரம் படம் காட்டுறாங்கல்ல. இல்ல 3 மணி நேரம் படம்லாம் கிடையாது. அப்படியா குடு. கண்ணகிய கால் சிலம்பு உடைப்ப. முடிஞ்சு போச்சு. வாய் முதல் தெரித்தது மணி. மணி கண்டனன் வளைந்த செங்கோலன் பொன் செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். முடிஞ்சு போச்சு கதை. இவ்வளவுதான் சிலப்பதிகாரமே அப்படின்னு சொல்றோம்ல. ஆனால் புறம் சார்ந்த சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அகம் சார்ந்த சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவதே இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 24 வயசுங்க கண்ணகிக்கு. 12 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இந்த கோவலன் போயிட்டான். இல்ல 12 வருஷம் இல்லைங்க. யாருக்கோ புள்ள பெற்றிருக்காங்க. அவளுக்கு தெரியாதா? காதுல செய்தி வராதா? உட்கார்ந்துருக்காங்க. அவ அக வாழ்க்கையை பாருங்க. பெண்கள் நிறைய பேருக்கு பாடம். நான் ஒன்னு சொல்றேன் குழந்தைகளை. கோவலனின் சாவு கோவலனின் தீவினையால் நிகழவே இல்லை. சிலப்பதிகாரம் என்கின்ற புத்தகத்தை என் போதி மரமாக வைத்துக் கொண்டு நான் சொல்லுகிறேன். கோவலனின் சாவு அவன் தீவினையால் நடக்கவே இல்லை, கண்ணகியின் நேர்மையால் நடந்தது. கண்ணகியின் நேர்மைதான் அவனை கொன்றது. ஒன்னும் சொல்லலீங்க. அவ அமைதியா இருக்கிறா. வந்து கேட்கிறான், நிக்கிறான். நான் அந்த காட்சியை சொல்றேன், எப்படி அது போதி மரமானதுன்னு சொல்றேன். உட்கார்ந்துருக்காங்க. இதாங்க காட்சி. கேமரா ஆன் பண்ணுங்க. தூண் சாஞ்சி உட்கார்ந்துருக்கா. ஒருத்தன் வரான், கண்ணகிங்கிறான். எங்கேயோ கேட்ட குரல், 12 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருக்கா. ஐயோன்னு எந்திரிக்கிறா. அவன்தான் மானே தேனேன்னு சொன்னானே, விட்டுட்டு போயிட்டானே, ஒரே நாள்ல போயிட்டானே, அவன் தான். கண்ணகி அப்படி ஒன்னும் சொல்லல. அவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. வந்தவன் பேசினான். சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம் பாடி எனக்கு நாணத்தகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நடிகையோட ஆடி சலதி அவளோட போய் வாழ்ந்து, எங்க 12 வருஷம் அந்த பொண்ணோட வாழ்ந்திருக்கான். வாழ்ந்த அந்த பெண்ணை என்ன சொல்கிறான் இவன்? சலதி என்கிறான். சலதியோடு வாழ்ந்து குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம் பாடி எனக்கு நாணத்தகும். நாணத்தால வந்து நிக்கிறமானோட நான் இப்படி பார்த்தா, ஓ காசு தொலைச்சிட்டேன்னு வர்றியா? ஒன்னும் கவலைப்படாத, உன் காலில் போட்டிருக்கிற சிலம்பு இருக்கு, இந்தான்னு செருப்பு எடுக்கிற மாதிரி அதை எடுத்து கொடுத்தா. எடுத்துட்டு போனா. இல்ல கண்ணகி, உன்னோடு வாழத்தான் வந்திருக்கிறேன். ஒண்ணுமே பேசலைங்க அந்த பொண்ணு. அக்கத்துல துணி 4 எடுத்து கட்டிக்கிட்டு அம்மா அப்பா யாருக்கிட்டையும் சொல்லல, மாமனார் மாமியார் யாருக்கிட்டையும் சொல்லல, போலாங்கன்ட்டு நின்ட்டா. பயந்து போனாங்க. கோவலன் செத்த இடம் அது. தவறு செய்துவிட்டு தன் முன்னால் வந்து நிற்கக்கூடிய கணவனுக்கு அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாம முகத்தில் அறைந்து கொண்டு அழாமல் போலாம் வாங்க என்று உறுதியாக நின்ற அந்த கண்ணகியை எனக்கு பிடித்திருக்கிறது. போறா. கடைசியா சாவரத்துக்கு முன்னால இந்த கேள்வியை அவன் கேட்கிறான். நிறைய ஆண்கள் மிரண்டு பார்க்கறாங்க. இதுல என்ன இருக்குது சொல்றேன். கோவலன் செத்த இடத்தை சொல்றேன். கோவலன் எங்க செத்தான் தெரியுமா கேட்கிறான். கண்ணகி, நான் வந்தேன்,
ஒண்ணுமே பேசலையடா. எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனைன்னு கேட்ட உடனே எங்க அம்மா சொன்னான், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன் என்று சொன்னான். என்னால எந்த வாழ்க்கையை மாத்திக்க முடிஞ்சுதா? உன்னை கூட்டிட்டு வர முடிஞ்சுதா? என்னோட உன்னை வாழ வைக்க முடிஞ்சுதா? உனக்கு பிள்ளை பெறறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதா? எந்த வாய்ப்பும் இல்லடா. அதனால தான்டா வான உடனே வந்துட்டேன்னா. இன்றைக்கு நம் கண்ணகி, நம் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி அப்படி சொல்ல வாய்ப்பில்லை. சொல்லிட்டாவ, அங்க செத்தாம. கொற்றவையில் எழுதுகிறார் ஜெயமோகன், உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், கவுந்தி அடிகள் நடை போட்டு நீலியாக இருக்கக்கூடியவள் கவுந்தி அடிகளாக வந்து அவளை கூட்டிட்டு போவாங்க. கண்ணகிக்கு கவுந்தி தந்த அந்த நீலி தந்த பரிசு என்ன தெரியுமா? ஆண்களுக்கு சொல்லுகிறேன், இது பெண்களுக்கான உலகம் இல்லை, இது ஆண்களுக்கான உலகம். உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை என்று. அதை தந்தான் ஜெயமோகன் கொற்றவையின் வாயிலாக கண்ணகிக்கு. பாலைவனத்தில் போகின்ற பொழுது சென்னாயின் கண்களை கொடுத்தான், மலையில் ஏறுகின்ற பொழுது குரங்கின் கண்களை கொடுத்தான், வயலில் போகின்ற பொழுது நண்டுகளின் கண்களை கொடுத்தான். ஏன் ஐயா நீ கண்களை கொடுத்தாய் என்று நான் கேட்கிறேன். ஒரு எழுத்தாளன் போதி மரமாக நின்று தன் புத்தகத்தை என் மீது கவிழ்த்து சொல்லுகிறான். அந்த பெண்ணுக்கு மறுக்கப்பட்டதே உலகம் தானே. அந்த உலகத்தை அவளுக்கு தருவதை விட வேறு என்ன பரிசை அந்த கண்ணகிக்கு நான் தந்துவிட முடியும்? அதனால் தான் அவளுக்கு அத்தனை கண்களை நான் கொடுத்தேன் என்று சொல்கிறான். வாழ்க்கை என்பது நமக்கு முன்னால் விரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. வாசித்து விடுங்கள், படித்து விடுங்கள். என் முதுமைக்கு நான் காத்திருக்கிறேன் தோழமைகளே. கண்கள் மட்டும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. ஏனென்றால் படித்து கடப்பதற்கு அத்தனை புத்தகங்களை சேமித்து வைத்திருக்கிறேன், அத்தனை புத்தகங்களை சேமித்து வைத்திருக்கிறேன். உடல் மரணம் நோக்கி நடை பயில்கின்ற பொழுது அந்த கடைசி நிமிடங்களை நான் புத்தகத்தின் ஊடாகத்தான் வாழ விரும்புகிறேன். இப்படி சொல்கிறேன். இதோ வரப்போகிறார் கனிமொழி அவர்கள். அவர் ஒரு கூட்டத்தில் பேசினதை சொல்றேன். நான் பேச போகின்ற கூட்டங்களை காட்டிலும் பேச்சை கேட்க போகின்ற கூட்டங்களில் நிறைய நான் கற்றிருக்கிறேன். அப்படி நான் கற்றுக்கொண்ட ஒரு மேடை அவர்கள் இருந்த ஒரு மேடை. அது அரசியல் மேடை அல்ல, அது ஒரு இலக்கிய மேடை. 8000 கவிதைகள் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் பரிசு 1,00,000 ரூபாய். 8000 கவிதை வந்திருந்தது உலகத்திலிருந்து. லிங்குசாமி சார் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் நினைவு நாளில் வெளியிடப்பட்டது புத்தகம். புத்தகத்தில் 50 கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் தொகுப்பு. அந்த தொகுப்பிற்கான அந்த வெளியிலே தமிழ்நாட்டின் அத்தனை சாம்பவான்களும் உட்கார்ந்து இருந்தார்கள், எஸ்ரா உட்பட எல்லாரும் இருக்கிறாங்க. கனிமொழி அக்காவும் இருக்காங்க. பேசுகிறார்கள். வெளியீட்டு விழா தொடங்குகிறது. 3 முதல் பரிசு பெற்ற கவிதைகள் அறிவிக்கப்படுகின்றன. பிரமாதமான கவிதைகள். என்ன கேட்டா பரிசு பெறுவதா பரிசு பெற இல்லையா என்பதல்ல இலக்கியத்திற்கான நோக்கம். நம் மனதை புரட்டி போடுகிறதா? ஒரு மனதையாவது புரட்டி போடுதா? இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீர்கள், இத்தனை பேருக்கும் என் பேச்சு புரிந்துவிட வேண்டும் என்று இல்லை. யாராவது ஒருத்தருடைய மனதை தட்டிவிட்டதா? என் பயணம் வெற்றி. கவிதை அதைத்தான் செய்யும். முதல் பரிசு பெற்ற கவிதை பிரமாதமான கவிதை. நான் நிறைய அவைகளில் சொல்லி இருக்கிறேன். வாடியது கொக்கு. இளைஞர்களுக்கு புரிந்தால் கைத்தட்டுவார்கள், முதியவர்களுக்கு புரிந்தால் அமைதியாக இருப்பார்கள். வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். சரியா? அடுத்து ஆனா ஒன்று சொல்றேங்க, இந்த அவை தான் உடனே கைத்தட்டுது. மற்ற அவைகள்லாம் 10 செகண்ட் ஆகும். ஷார்ப்பா இருக்கிறீங்க, ஷார்ப்பா இருக்கிறீங்க. 2வது கவிதை, 2வது பரிசு பெற்ற கவிதை தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. செகண்ட் பிரைஸ், வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. தேர்ட் பிரைஸ் சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். சூப்பரா இருந்துச்சு. 3 பிரைஸ். நான் புத்தகம் வாங்கினேன் 50 ரூபாய் கொடுத்து, படிச்சு பார்க்கிறேன். 50 கவிதையும் சூப்பருங்க. நான் பிரைஸ் கொடுத்துருந்தேன்னா அது வேற. அக்கா கனிமொழிக்கு வேற கவிதை பிடிச்சிருச்சு. அக்கா கனிமொழி அதை பேசும் போதுங்க அவங்க கண்கள் பளபளத்ததை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு மாபெரும் தலைவியா அப்படி தெரிஞ்சாங்க அந்த அம்மா. என்ன கவிதை தெரியுமா அது?
இதை விட தலைமைத்துவத்துக்கு வேற என்ன கவிதை இருக்க முடியும்? உறுதியான இரும்பு பெண். அவள் வேலு நாச்சியாராக வந்தாள், நான் குயிலியாக இருக்க தயாராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட பெண் வந்து நின்னு பேசுறா. கடைசி இலையும் உதிர்த்த பிறகு, காட்சிப்படுத்திக் கொள்ளுங்க, கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். ஏ அப்பா, என்ன லீடர்ஷிப் அது! கடைசியிலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருந்தானா அது வேற கவிதைக்கு. அந்த கவிதை சொல்றேன், அதுல தான் இருக்கு. யார் எழுதினார் தெரியல. பனிப்படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அதை விட சூப்பரான கவிதைலாம் இருக்கு உள்ள. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர். அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். அடுத்தது பாருங்க, ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. எனக்கு தெரிஞ்சு 21ஆம் நூற்றாண்டின் ஆக எழுச்சி பெற்ற கவிதை பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. நான் மீன் குஞ்சுதான், என் துடுப்பு சின்னதுதான், நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. இந்த உணர்வு இருக்குல்ல, இது போதி மரமாக உயர்கிறது. உங்களிடத்தில் பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கிறது. சிறகை விரித்து வாருங்கள், ராஜாளியாக பறந்து வாருங்கள். வானமாக போதி மரம் விரிந்து கிடக்கிறது. பறப்போம், சிகரம் நம் உயரம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.